படம் நல்லா இருந்துச்சு. என்ன படம் பாத்தீங்க? நூர்ஜான் நல்லா இருந்துச்சுங்க. விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காப்ல? நல்லா இருக்கு. யாரை பத்திரிக்கை? விதவை பத்தி கலை நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி உட்காந்து பார்க்குற மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு. விஜய் ஆண்டனி எப்படி நடிச்சிருக்காப்ல? நல்லா நடிச்சிருக்கா. இயல்பா நடிச்சிருக்கா. பசங்களுக்காக அம்மா பையனுக்கான சொல்றேன். ஃபேமிலியா பார்க்கலாம். விஜய் ஆண்டனி எப்படி என்ன விஜய் ஆண்டனி ஆக்டிங் எப்படி இருக்கு? நல்லா விஜய் கிராமர் சைடு தான். விஜய் ஆண்டனி நல்லா இருக்கு. பையன் எதுவும் நல்லா இருக்கு. அதாவது வீட்டுக்கார இல்லைன்னா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கலாம். மறு திருமணம். சார் ஆமாங்க சார். யாருக்கான படம் யாரு பார்க்கலாம்? என்ன சார்? லேடி ஃபேமிலியாவே பார்க்கலாம். ஒன்றும் பிரச்சனை நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அவ்வளவுதான். நல்ல படம் நல்லா இருக்கு. சசி இது வரைக்கும் எந்த படமும் ஃபிளாப் கொடுத்தது இல்ல. இந்த படமும் ரொம்ப பயங்கரமா பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருக்கு. எல்லாருமே ஃபேமிலியோட பார்க்கலாம். ரொம்ப எமோஷனலா இருக்கு படம். கண்டிப்பா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும். விஜய் ஆண்டனி கொஞ்ச நேரம் தான் வராரு. வந்த எல்லா டைம்லயும் ரொம்ப பிச்சிருக்காரு. ரொம்ப இயல்பா நடிச்சிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப இயல்பா ரொம்ப அழகா இருந்துச்சு. சுவாசிகா அவங்களும் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க, பிச்சிருக்காங்க. மொத்தமா போரே அடிக்காம வெறும் எமோஷன் மெசேஜ் அப்படின்னு போகாம கமர்ஷியலாவும் படம் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. படம் வந்து விஜய் ஆண்டனி சுத்தி தான் போகுதா? விஜய் ஆண்டனியே இல்ல படம், சுவாசிகா தான் படம். ஆமா, முழுக்க சுவாசிகா தான் படம். உண்மையாலுமே காலில் விழுற மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஆமா, இது வந்துட்டு நிறைய செல்ஃபிஷா இருக்கிற பசங்க பெண்களுக்கு ஒரு முக்கியமான படம். இந்த படம் பார்த்துட்டு அம்மாட்ட போய் இன்னும் நல்லா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு இம்பாக்ட் கொடுத்து. எந்த போரே இல்ல, சுத்தமா போர் இல்லை. ஏன்னா காமெடி சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. கமர்ஷியலா தான் பேக் பண்ணிருக்காங்க. அதனால ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. விட்டுருங்க. ஆமா, இவருக்கு ஒரு டயலாக். நான் கிளைமேக்ஸ்ல ஓடுற சீனு. நாங்க ஷூட்டிங் போன இடம் விழுப்புரம் மாவட்டம் விருத்தாச்சலத்தை சாண்டி கள்ளக்குறிச்சி. என் பேர் முக்குர்னி, அண்ணன் பேர் தாடி சுரேஷ். எங்களுக்கு வந்து சொந்த ஊர் கோயில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி. அண்ணனுக்கு சொந்த ஊர் மதுரை செல்லூர். நாங்க பண்ணாத படமே கிடையாது. நான் சசிகுமார் சார் படத்துல ஓப்பனிங் படத்துல ஓப்பனிங் விவசாய கேரக்டர் பண்ணியிருக்கிறேன். சசிகுமார் சார் கூட நந்தன் படத்துல பண்ணியிருக்கிறேன். விஜய் ஆண்டனி சார் கூட வள்ளிமயில் ஷூட்டிங்ல சுசீந்திர சார் டைரக்டரா வள்ளிமயில் ஆட்டுக்குறி கேரக்டர் பண்ணியிருக்கிறோம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி. மியூசிக்கு சரியான மிரட்டிட்டாங்க. நாங்க 2 பேரும் நடிச்சிருக்கிறதா எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த படம் தாய் கிழவிக்கு அடுத்த படம் நல்ல படமாக அமைஞ்சிருக்கு. நாங்க ஷூட்டிங் போன இடம் விழுப்புரத்தை தாண்டி விருத்தாச்சலத்தை தாண்டி கள்ளக்குறிச்சி. நைட்டு 12 மணிக்கு போன் பண்ணாங்க, ஷூட்டிங் இருக்கு உடனே கிளம்புங்கன்னு. உடனே கிளம்புனோம். எங்களுக்கு நல்ல சீன் அமைஞ்சிச்சு. கிளைமேக்ஸ்ல எங்களை அறியாம 3 கேமரா வந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றியாக கிடைக்கும்னு என் முக்குர்னி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறேன். இவர் வந்து பேட்டி எடுக்கிற கேரக்டர், நான் கிளைமேக்ஸ்ல ஓடுற சீனு. ஆமா, படம் எப்படி வந்திருக்கு? படம் அருமையா வந்திருக்கு சார். அருமையான கதை. அதாவது விஜய் ஆண்டனி சார் இன்ட்ரோல் வரைக்கும் காமிக்கல. அண்ணன் தாடி சுரேஷ் அண்ணன் பேசுவாங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறேன் முக்குர்னி. இல்ல, நான் என்ன சொல்லணுமோ அதை எங்க அண்ணன் சொல்லிட்டாப்ல. படம் அருமையான கதை. இப்ப இது வரைக்கும் எடுக்காத கதை. ஆனா சசி அண்ணி அருமையா எடுத்திருக்காங்க. படம் நல்லா கிட் ஆகும். அவர் எதிர்பார்த்த அளவுக்கு விஜய் ஆண்டனி அண்ணனுக்கு இது பெரிய கிட்டு படமா இருக்கும். பயங்கரமா இருக்கும். இது அருமையான கதை. அதாவது தாய் குளத்துக்கு ரொம்ப பெரிய பிடிப்பான படம். இந்த மாதிரி ஸ்டோரி வந்து இது வரைக்கும் வந்ததே இல்லை. இத்தனையும் நம்ம குடும்பத்திலயும் வாழ விட்டு நிறைய இருக்காங்க. இது உண்மையில யார் விரும்பி பாப்பாங்க படம்? தாய்க்குளம் நல்லா தாய்மார்கள் நல்லா விரும்பி பார்ப்பாங்கண்ணே. அதே கூட நம்ம பேக்ரவுண்ட் நம்ம அண்ணன் தம்பியா இருந்து அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும். நல்லா இருக்கும். படம் அருமையான படம்னே. சசி எனக்கு ரொம்ப அருமையான படம். ஆமா, ஆமா விஜயனுக்கு விஜயனுக்கு அருமையான படம். அவரு ஒரு 10 சீன் அண்ணே வந்தாலும் இன்ட்ரோலுக்கு அப்புறம் வந்தாலும் அருமையான நடிப்பு. யார் படம் கொண்டு போயிருக்கா? கதையை வந்து அந்த மேடம் தான் கொண்டு போயிருக்காங்க. அவங்க அருமையான நடிப்பு. ஐயா, அவங்க நேஷனல் அவார்டு கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்கும். வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. அவங்க கிட்டத்தட்ட ஃபீல்டுல ஒரு 15-20 வருஷமா ஃபீல்டு பண்ணிருக்காங்க. ஆமா, நிறைய பண்ணிருக்காங்க. ஆனா அண்ணன் அந்த உங்க மேடம் அருமையான நடிப்பு, கிளாஸ் நடிப்பு. ஒவ்வொரு சீனு கண்கலக்க விட்டாங்க. இன்னொரு பேட்டி சார். சசிகுமார் சார் படத்துல விவசாய கேரக்டர் ஓப்பனிங் சீன் வந்தது எனக்கு வெளிச்சத்துக்கு வரல.
அடுத்து வந்து சசிகுமார் சார் படத்துல நந்தன் படம் பண்ணேன். இந்த விஜய் ஆண்டனி சார் கூட பண்ண இந்த வள்ளிமயில் படம் விரைவில் ரிலீஸ் ஆகும் நம்பிக்கையில இருக்கிறோம். சார் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். எங்களுக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்த சசிகுமார் சாருக்கு நன்றி நன்றி நன்றி. சசி டைரக்டர் சசி சாருக்கு நன்றி நன்றி நன்றி. கஷ்டப்படமானே உங்களுக்கு? எனக்கு இது வந்து 2 அண்ணே ராமரணை கூட சேர்ந்து ஒரு குளத்துறான் ஒரு படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஆங்காரம் சொல்லி ஒரு படம் பண்ணியிருக்கேன். நிறைய லோ பட்ஜெட் படம் நிறைய பண்ணியிருக்கேன். இப்போ அண்ணே ஜீவானே கூட ஒரு படம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அண்ணே தனுஷனே கூட ஒரு படம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இப்போ அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்கள் வாய்ப்பு வந்துகிட்டு இருக்குனே. என்ன மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர், ஒரு சென்டிமெண்டான கேரக்டர் தானே பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் தகுதி கொஞ்சம் எனக்கு என்ன கேரக்டர் நடிக்க முடியுமா பண்ணிக்கிட்டு வரேனே. வாழ்த்துக்கள்.